5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நில முறைகேடு வழக்கில் ஜாமீனில் ராஞ்சி சிறையிலிருந்து வெளியே வந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் தொண்டர்களை பார்த்து கையசைத்து உற்சாகம். ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கான இ-பாஸ் நடைமுறை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு உத்தரவு. தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா பயணம். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 60% முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் பேரவையில் டி.ஆர்.பி. ராஜா தகவல். கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65ஆக அதிகரிப்பு. கருணாபுரத்தைச் சேர்ந்த பெரியசாமி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசி வரும் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். வாழ சிறந்த பல திட்டங்களை உருவாக்கி வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் இதுவரை 29,439 அடுக்குமாடி குடியிருப்புகளும் 1,70,70,462 தனி வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 172 திட்டப்பகுதிகளில் 79,094 அடுக்குமாடி குடியிருப்புகளும் 89,429 தனி வீடுகளுக்கான கட்டுமான பணிகளும் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்ட பணிகளுக்காக 6,685 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் பணியில் மட்டும் கவனம் செலுத்தி அத்துடன் நின்றுவிட்டால் இந்த அரசு பழைய அடுக்குமாடி குடியிருப்புகளின் மறுசீரமைப்பிலும் கவனம் செலுத்துகிறது. சென்னை மற்றும் இதர நகரங்களில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் சில நீண்டகால பயன்பாடு மற்றும் தட்பவெப்பநிலை காரணமாக சிதலமடைந்துள்ளன. இந்த குடியிருப்புகளை முறையாக கணக்கெடுத்து அவற்றை மறு கட்டுமானம் முடிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மறு கட்டுமானத்திற்கு பின் குடியிருப்புகள் புதுமையான மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் மற்றும் வசதிகளுடன் பழைய குடியிருப்புகளில் முன்னர் வாழ்ந்த குடும்பங்களுக்கும் இதே திட்ட பகுதிகளின் அருகில் வாழும் நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் தற்போது தமிழ்நாடு முழுவதும் 1,93,891 அடுக்குமாடி குடியிருப்புகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றுள் 28,643 குடியிருப்புகள் சிதிலமடைந்துள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர் குழுவால் கண்டறியப்பட்டுள்ளன. இவை அனைத்திலும் அடுத்த 3 ஆண்டுக்குள் மறு கட்டுமானம் செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் சென்னை மாநகரில் கிழக்கு கல்லறை சாலை, கொடுங்கையூர், வ.உ.சி. நகர் போன்ற திட்டப்பகுதிகள், தஞ்சாவூரில் ஏவிப்பதி நகர் திட்டப்பகுதி மற்றும் திருச்சியில் கோட்டக்கொள்ளை திட்டப்பகுதி ஆகியவற்றில் உள்ள 6,746 அடுக்குமாடி குடியிருப்புகள் 1,146 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் மற்றும் புதிய திட்டப்பகுதிகள் கட்டுமானம் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இந்த 110 விதியின் கீழ் நகர்ப்புறங்களில் வீடு கட்டுகின்ற இந்த அருமையான திட்டத்தை ஆதரித்தும் வரவேற்றும் பேசுவதற்கு வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து 2 நிமிடங்களுக்குள் இதை வரவேற்று பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் ஏழை எளிய கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் குடிசைகளிலும் சாலையோரங்களிலும் தெருக்களிலும் மெரினா பீச்சுகளிலும்
வீடு இல்லாமல் கொட்டும் மழையிலும் பனிக்கட்டிக்கிடையிலும் கொளுத்தும் வெயிலிலும் கைகளையே தலையாணியே கொண்டு வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த சூழலிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒழுகாத வீடில்லாத சூழல் இருந்தபோதும் இவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தினூடாகவும் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தினூடாகவும் இந்த ஏழை எளிய மக்கள் சொந்த வீட்டில் வாழ்வதற்கு வழிவகை செய்த முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை இந்த நேரத்தில் நெஞ்சில் நிறுத்தி அவர்களின் வழித்தோழர்களாக இருக்கிற மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு நிதி நெருக்கடிக்கும் இடையிலும் சுமார் கிட்டத்தட்ட 24-25 ஆண்டு காலத்தில் 6746 வீடுகளை புதிதாக கட்டி அந்த மக்களை அங்கு குடியமர்த்துவதற்கு எடுத்த முயற்சியை வரவேற்று அதுபோன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் தமிழீழ மண்ணில் 1983 ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தின் போது வெளிக்கடை சிறையிலே வைத்து குட்டிமணி ஜெகன் அவர்கள் கண்களை புடுங்கி இதுதான் நாளை ஈழத்தை காணுகின்ற கண்களா என்று கேட்டு படுகொலைக்கு உள்ளான அந்த மாபெரும் இரு தமிழர் தலைவர்களுக்கு மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய சென்னை நந்தனம் டவர் பிளாக்கில் 2 வீடுகளை ஒதுக்கி தந்தார்கள். அதில் குட்டிமணியினுடைய மனைவி குழந்தைகள் வெளிநாடுக்கு சென்று அவர்கள் இறந்து விட்டார்கள். தற்போது தங்கதுரை மனைவி குழந்தைகளோடு வாழ்ந்து வருகிறார்கள். தங்கதுரையில் அவருடைய மனைவி அவர் இந்த வீடு சிதலமடைந்து தற்போது இடிப்பதற்காக அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். மாபெரும் ஈழத்தின் பிரபாகரனுக்கு நிகரான தலைவராக வாழ்ந்த அந்த தலைவர்களுக்கு தலைவர் கலைஞர் கொடுத்த அந்த வீட்டை தற்போது இடிக்கிற இந்த தருவாயில் அந்த ஒரு குடும்பத்தையும் வேறு ஒரு மாற்று இடத்தில் அவர்களை தங்க வைப்பதற்கு மாண்புமிகு நம்முடைய நகர்ப்புற வாழ்வர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் சிறப்பு அனுமதியை பெற்று உடனடியாக அவர்களை வாழ்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி தந்து இதுபோன்று ஏழை எளிய மக்களுக்கான வாழ்வும் ஈழத்திலிருந்து அகதிகளாக வருகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசினூடாக எப்படி நாம் வீடுகளை கட்டி நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ வைக்கிறோமோ அதே மாதிரி மாவட்டம் முழுவதும் நான் அரசு உரிமை குழுவின் சார்பாக ஆய்வுக்கு செய்கின்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அளித்த அந்த அந்த பதவியை வைத்து ஆய்வுக்கு செய்கின்ற போது எல்லா இடங்களிலும் மிக ஆரோக்கியமாக அடுக்குமாடி குடியிருப்புகளையும் அந்த மக்கள் தங்குவதற்கான வாய்ப்பையும் மின்சார வசதிகளும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஈழத்து உறவுகளாக இருந்தாலும் தாய் தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் வீடு இல்லாத ஏழைகளாக இருந்தாலும் அவர்கள் வீடுகளை தருகின்ற மகத்தான திட்டத்தை இந்த நிதி நெருக்கடிக்கு இடையிலும் நம்முடைய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறையின் வாயிலாக இந்த வீடுகளை கட்டித்தருகின்ற மகத்தான அறிவிப்பை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அப்துல் சமது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசு 6685 கோடி ரூபாய் மதிப்பில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித் தரக்கூடியதை மறுகட்டுமானம் செய்வதை இந்த 110 விதியின் கீழ் அறிவித்திருப்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்கின்றேன். ஒரு அரசு சாதாரண சாமானிய மக்களினுடைய அவருடைய குடியிருப்பு சம்பந்தமாக படக்கூடிய கவலைகள் மிக முக்கியமானது. குடிசையில்லாத தமிழகம் என்கின்ற அந்த கொள்கை முழக்கத்தோடு இன்றைக்கு தமிழகத்தில் குடிசையில்லாத தமிழகத்தை நோக்கி இந்த ஆண்டே நிறைவு பெறக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் நாடு முழுக்க இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு குடிசையில்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டங்களை இந்த அரசு வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று அடுக்குமாடி குடியிருப்புகள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது என்பது நகர்ப்புறத்திலே பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக செயல் திட்டமாக இருக்கிறது. இதனை அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய இந்த அறிவிப்பை மனதார மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்று அமர்கின்றேன். மாண்புமிகு பிரசாதம் திருமலைக்கும் சின்னப்பா யாரு தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எந்த திட்டத்தை ஆரம்பித்தாலும் அந்த திட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நிரந்தரமான ஒரு திட்டமாக தான் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மாண்புமிகு சிதலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் 3 ஆண்டுகளில் புனரமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானம்
குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்து பேசிய முதலமைச்சர், கிராமப்புற ஏழை மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை பாதிக்கும் வகையில் உள்ள நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும் என்றார். தேசிய அளவில் நீட் தேர்வை கைவிட தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணின் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பல முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் தேர்வு முறைக்கு பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து பள்ளி கல்வியிலும் மாணவர்கள் பெறும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும். பின்னர் உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். அப்போது முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்க முடியாது என்று கூறி பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இறுதியில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.